அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் 12th கிளாஸ் மேக்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தமிழில் கலப்பு எண்கள் அப்படி. எக்ஸசைஸ் 2.3ல் தேர்ட் சம் Z1 = 2 + 5i, Z2 = -3 - 4i மற்றும் Z3 = 1 + i எனில் Z1, Z2 மற்றும் Z3 ஆகியவற்றின் கூட்டல் மற்றும் பெருக்கல் நேர்மாறுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு Z1 = 2 + 5i, Z2 = -3 - 4i, then Z3 = 1 + i. ஓகேவா? இப்போ கூட்டல் நேர்மாறை காண்க. நேர்மாறு. தென் நெக்ஸ்ட்டு நேர்மாறுகள். கூட்டல் நேர்மாறை கண்டுபிடிப்போமா? Z1 கூட்டல் நேர்மாறு என்னது? கூட்டல் நேர்மாறு தட் இஸ் இம்ப்ளைஸ் -Z1. Z1 அதனோட கூட்டல் நேர்மாறு என்ன சொல்லுவோம்? -Z1. that implies minus of Z1 ஓட வேல்யூ என்னமா? 2 + 5i. so that is equal to -2 - 5i. ஓகேவா? Z2வின் கூட்டல் நேர்மாறு என்னதுமா? Z2வின் கூட்டல் நேர்மாறு that is equal to -Z2. that implies Z2 ஓட என்னது? -3 - 4i. that implies 3 + 4i. ஓகேவாமா? then நெக்ஸ்ட்டு Z3இன் கூட்டல் நேர்மாறு என்னது? Z3இன் கூட்டல் நேர்மாறு that is -Z3. so that is implies -Z3 ஓட வேல்யூ என்னது? 1 + i. that implies -1 - i. சிம்பிள் தாம்மா. அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிட வேண்டியதான். இதுதான் நேர்மாறு. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு Z1, Z2, Z3 பெருக்கல் நேர்மாறு. ஓகேவாம்மா? Z1, Z3யோட பெருக்கல் நேர்மாறு எப்படி கண்டுபிடிக்கணும்? கண்டுபிடிப்போமா? நெக்ஸ்ட் பேஜ் போமா. சரி, நெக்ஸ்ட் பேஜ் திருப்புறமா. Z1இன் பெருக்கல் நேர்மாறு என்னவா வரும்? Z1இன் பெருக்கல் நேர்மாறு that is equal to 1/Z1. so 1/Z1. Z1ஓட வேல்யூ என்னதுமா? Z1 2 + 5i நமக்கு பார்த்தோம். அப்படி தானம்மா? Z1ஓட வேல்யூ என்னது? Z1 2 + 5i. ஓகே. Z1இன் பெருக்கல் நேர்மாறு 1/Z1. so that is equal to Z1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 + 5i. ஓகேவாம்மா? that implies 1/2 + 5i. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற என்னது? 2 - 5i. அம்மா பார்த்துக்கோங்கம்மா, இது 5i தான் கலப்பு எண். இந்த கலப்புக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய -5iயை இங்கே ப்ளஸ்னால் இங்கே -5i. இதை பகுதியிலையும் அதாவது நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 - 5i. இது a + b, a - b. ஸோ a² - b². ஓகே தானம்மா? இது a + b, a - b ஃபார்மில் இருக்கா? அப்போ a² - b². ஸோ the 2 - 5i divided by 4. i² வேல்யூ என்னது? -1. -of +. 5ஓட வேல்யூ 25. so that is equal to 2 - 4i divided by 29. so 1/Z1 equal to என்னது? 2 - 5i divided by 29. ஸோ ஓகேவே, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? Z1இன் பெருக்கல் நேர்மாறை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு Z2வின் பெருக்கல்
நேர்மாறு என்னம்மா? Z2வின் பெருக்கல் நேர்மாறு கண்டுபிடிப்போமா? Z2வின் பெருக்கல் நேர்மாறு Z2 ஈக்குவல் டு Z2ஓட வேல்யூ என்னம்மா? நம்ம Z2 என்னது? -3 -4i எழுதுவோமா? -3 -4i. ஸோ Z2வின் பெருக்கல் நேர்மாறு என்னது? 1/Z2. That is equals to 1/Z2 என்னது? -3 -4i. That implies 1/-3 -4i இன்ட்டு இந்த இமேஜினரி பக்கத்தில் என்ன இருக்குது? மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ -3 ப்ளஸ் பார்த்திக்கோங்களாம்மா, இந்த இமேஜினரி பக்கத்தில் மைனஸ் சிம்பிள் இருக்குது. இந்த மைனஸ் தான் என்னவா மாறுது? ப்ளஸ்ஸாக மாறுது. நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்து பகுதி தொகுதி ரெண்டு, அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலேயும் சேர்த்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ தட் இம்ப்ளைஸ் பார்த்திங்களாம்மா, இது வந்து a + b a - b ஃபார்மில் இருக்கா? பார்த்திங்களா? a + b a - b. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பார்த்திங்களாம்மா, இது வந்து மைனஸ் இங்கே ப்ளஸ். அப்போ a பாருங்கள், a + b a - b, ஏயோட வேல்யூ வந்து -3, பியோட வேல்யூ 4 ஸ்கொயர். -3 + 4i that is equal to -3 + 4i divided by 9. I ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1 -16. ஸோ that is equal to -3 + 4i divided by 25. ஸோ that is 1/z. ஓகேவாம்மா? உங்களுக்கு வந்து புரிஞ்சுதாம்மா? இது வந்து என்னது? Z1 பெருக்கல் நேர்மாறு, Z2ஓட பெருக்கல் நேர்மாறு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேம்மா? தென் நெக்ஸ்ட்டு Z3ஓட பெருக்கல் நேர்மாறு கண்டுபிடிப்போமா? Z3இன் பெருக்கல் நேர்மாறு பெருக்கல் நேர்மாறு கண்டுபிடிப்போம். ஸோ Z3ஓட வேல்யூ என்னம்மா? Z3 ஈக்குவல் டு Z3 என்னது? இங்கே Z3 வந்து 1 + i. ஸோ Z3 வந்து என்னதுமா? 1 + i. ஸோ தட் இஸ் 1/Z3 ஈக்குவல் டு 1/Z3 என பெருக்கல் நேர்மாறு 1/Z3. ஓகேவாம்மா? ஸோ 1 + i that implies 1 + i இன்று ப்ளஸ் ஐ வந்து மைனஸ் ஐயா மாறும். 1 - i. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கம்மா, a + b a - b a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ 1 - i தட் இஸ் ஈக்குவல் டு 1 - i டிவைடட் பை ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஸோ 1 + 1 2 1 - i டிவைடட் பை 2. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? Z3 பெருக்கல் நேர்மாறு -1 - i டிவைடட் பை 2. ஓகேவாம்மா? இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 2.3ல் வந்து கூட்டல் நேர்மாறு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கூட்டல் நேர்மாறு என்னம்மா? Z1 கூட்டல் நேர்மாறு -Z1. அதாவது இந்த Z1க்கு முன்னாடி மைனஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Z2ஓட கூட்டல் நேர்மாறு -Z2. Z3ஓட கூட்டல் நேர்மாறு -Z3. ஓகேவாம்மா? Z1 பெருக்கல் நேர்மாறு 1/Z1. இதில் வந்து 1/Z1 பார்த்து இந்த கலப்பு எண்ணுங்கள் இருக்கலாமா? 5i. அதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது? அதுக்கு நெகட்டிவ். இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரோம். ஓகேம்மா? Z2ஓட பெருக்கல் நேர்மாறு 1/Z2. ஓகேம்மா? Z3ஓட பெருக்கல் நேர்மாறு 1/Z3. அம்மா, இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. ஓகேம்மா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.